Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பாயிண்டர் ஆரோ செலெக்ஷன் ஆப்ரேட்டர் அதை பற்றி பார்க்க போகிறோம். அது எதுக்கு யூஸ் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பார்க்குறதுக்கு நம்ம ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணி அந்த கிளாஸை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதனால் நான் ஒரு கிளாஸ் எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். நான் முன்னாடியே கிளாஸை எப்படி டிஃபைன் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு பழைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக நான் ஒரு கிளாஸ் எழுதுகிறேன். கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு எழுதிக்கிறேன் நான். இப்போ நான் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு கன்வென்ஷன், அதாவது நம்ம நார்மலாக ஒரு கிளாஸ் எழுதினோன்னா அது கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது அவசியம் கிடையாது. ஆனால் ஜென்ரலாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் ஒரு கிளாஸ் எழுதினோம்னா கேபிட்டல் லெட்டரில் எழுதுனா அது ஒரு கன்வென்ஷன் மாதிரி. எல்லாருமே கிளாஸை கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதுவோம். அதனால் நம்மளும் அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ கிளாஸ் எக்ஸாம்பிள் நான் எழுதிட்டேன். அடுத்து இப்போ இதில் ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது, அதாவது பப்ளிக் மெத்தட் ஒன்று இருக்குது. இந்த மெத்தட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எதையும் ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல, சும்மா ஹலோ அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன். இது உள்ளே சி அவுட் ஹலோ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் லைன் போய்க்கலாம். அவ்வளோதான். இது ஒரு நார்மல் கிளாஸ். நம்ம கிளாஸை எப்போதுமே டிக்ளேர் பண்ணால் செமிகோலன் போட்டு நம்ம முடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த கிளாஸை நம்ம யூஸ் பண்ணோன்னா அதுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணணும். அதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது ஒரு டேட்டா டைப் கொடுத்து வேரியபிள் நேம் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரியே ஒரு கிளாஸை கொடுக்கும்போது அந்த கிளாஸ் நேம் கொடுத்துட்டு ஒரு வேரியபிள் நேம். இப்போ இந்த வேரியபிளுக்கு நான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணிட்டோம். எக்ஸாம்பிள் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிற வேரியபிள் மூலியமாக இப்போ நம்ம இந்த பிரிண்ட் ஹலோங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணலாம். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வேரியபிள் நேம் எழுதிட்டு டாட் வச்சு அந்த ஃபங்க்ஷன் நேம் எழுதினோன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த சி அவுட் ஸ்டேட்மெண்ட் நடந்து ஹலோ அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். அது ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். இந்த கான்செப்ட்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இப்போ நம்ம ஹலோ அப்படின்னு வருது. ஓகே, இப்போ கிளாஸ் வேரியபிளை நம்ம டைரெக்டாக எழுதி டாட் வச்சு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது இல்லாமல் நம்ம பாயிண்டர் மூலயமா இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு கிளாஸ் எழுதி அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் எழுதி அந்த ஆப்ஜெக்ட் மூலியமாக இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணியிருக்கோம்னா, ஒரு டாட் வச்சு நம்ம கால் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம டேரெக்டாக ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம முன்னாடியே பாயிண்டர் வீடியோஸில் பார்த்த மாதிரி அட்ரஸ் மூலியமாக நம்ம ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த எக்ஸாம்பிள் கிளாஸுக்கு இந்த ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது நம்ம ஏதாவது ஒரு அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லையா. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ஒரு இன்டீஜர் வேரியபிளோ இல்லை எந்த ஒரு வேரியபிளோ டிக்ளேர் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஒரு அட்ரஸில் போய் அதை ஸ்டோர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதனால் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதையும் கம்ப்யூட்டர் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அது எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு பாயிண்டர் வேணும். சரி, இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறதுக்கு அட்ரஸை நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, முதல்ல அது என்ன டைப்போ அந்த டைப்பை கொடுத்துட்டு அதை பாயிண்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்படி சொன்னோன்னா கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஓகே, எக்ஸாம்பிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸோ இல்லை ஒரு டைப்புக்கோ ஒரு அட்ரஸ் கொடுக்க போகிறாங்க, அதை நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு தெரியும். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். பாயிண்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு அந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் வேணும். அதனால் ஆம்பர்சன்ட் போட்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டை எங்கே கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணியிருக்கோ அந்த அட்ரஸ் எடுத்து நம்மளுக்கு இப்போ இந்த பாயிண்டர் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போது இந்த பிரிண்ட் ஹலோ அப்படிங்கிற மெத்தடை நான் ஆப்ஜெக்ட் வேரியபிள் வழியாக கால் பண்ணாமல், அதாவது ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாமல் இப்போ இந்த பாயிண்டரை யூஸ் பண்ணி நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லைனை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் பாயிண்டர் மூலயமா நான் இந்த பிரிண்ட் ஹலோவை கால் பண்ணி நம்மளுக்கு ஹலோ அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். அதை எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த வேரியபிள் நேம் போட்டுக்கணும். ஆனால் முன்னாடி எக்ஸாம்பிளில் நம்ம டாட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு பாயிண்டர் மூலயமா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு நினச்சோன்னா அதுக்கு ஆரோ ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். அதை நம்ம எப்படி போடணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஹைஃபன் போட்டு ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் போடணும். இது பார்க்க ஒரு ஏரோ மாதிரி இருக்கு இல்லையா, அதனால தான் இதுக்கு பேர் ஆரோ செலெக்ஷன் ஆப்ரேட்டர். ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிள் நேம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஆரோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மெத்தடை கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெத்தடை முன்னாடி மாதிரியே நீங்கள் கால் பண்ணலாம். போட்டு பேரந்தசிஸ் போட்டுட்டு நீங்கள் செமிகோலன் வச்சிங்கன்னா இப்போ அந்த மெத்தடை ஒரு பாயிண்டர் மூலியமாக நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணேன், அதாவது இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி மாதிரியே ஹலோ அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஹலோ அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு.
இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இந்த ஆரோ செலெக்ஷன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த வீடியோவில். ஒரு பாயிண்டர் மூலியமாக ஒரு கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷன் நீங்கள் எப்படி கால் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதை கால் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கிளாஸை எழுதணும். அந்த கிளாஸுக்கு ஒரு மெத்தட் கொடுத்தோம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கிளாஸ். நம்ம நார்மலாக அதை எப்படி எழுதுவோன்னா, அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் எழுதி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வழியாக அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு ஒரு டாட் வச்சு யூஸ் பண்ணுவோம். அதாவது அந்த ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு எழுதிட்டு டாட் போட்டு அந்த ஃபங்க்ஷன் நேமை நம்ம கால் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அந்த வேரியபிளை டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் அந்த வேரியபிளோட அட்ரஸ் மூலியமாக நம்ம அந்த வேல்யூவை யூஸ் பண்ணணும், அதாவது அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்டர் டிஃபைன் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் ஸ்டார் போட்டோன்னா அந்த எக்ஸாம்பிளுங்கிற கிளாஸுக்கு ஒரு அட்ரஸ் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் இந்த பாயிண்டர் வேரியபிள் நேம் கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு தான் இந்த ஆம்பர்சன்ட் போட்டு இந்த வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பாயிண்டர் மூலியமாக இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பாயிண்டர் வேரியபிள் நேமை போட்டு ஒரு ஆரோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு ஹைஃபன் அப்புறம் ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டிங்கன்னா அது வந்து ஆரோ ஆப்ரேட்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மெத்தடை கால் பண்ணணுமோ அதை கால் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பிரிண்ட் ஹலோவை கால் பண்ணணும்னு நினைக்கிறோம். பிரிண்ட் ஹலோ போட்டுட்டு நீங்கள் பேரந்தசிஸ் போட்டு செமிகோலன் வச்சிடலாம். இது மூலியமாக நீங்கள் வந்து அந்த ஒரு பாயிண்டர் மூலியமாக ஒரு மெத்தடை கால் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.